Hello, good morning children. So, இன்னைக்கு நம்ம exploring algebraic identities back exercises sum start பண்றோம். That is sum number 10 and 11. இப்போ sum number 10 என்ன சொல்லுது? If x minus 2 and x minus half are factors of px square plus 5x plus r, show p is equal to r. So, first நம்ம இந்த sentenceக்கு these two are factors of this என்னன்னு first புரிஞ்சுக்கலாம். சப்போஸ் நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு நம்பர் எடுக்கிறேன் 15. ஓகே, இப்போ இந்த 15க்கு நான் சொல்லலாம் 3 and 5 ஆர் ஃபேக்டர்ஸ். கரெக்டாக? ஏன்னா 15 டேபிள்ஸில் 3யும் போகும் 5ம் போகும். அப்படின்னா 3 நான் 15ஓட டிவைட் பண்ணும்போது 3 5 ஆர் 15 எனக்கு ரிமைண்டர் 0 வருது. அதே மாதிரி 5 நான் 15 கூட டிவைட் பண்ணும்போது எனக்கு திருப்பி கோஷன் 3 அண்ட் ரிமைண்டர் 0 வருது. ஸோ வாட் இஸ் த மீனிங் ஆஃப் 3 and 5 ஆர் ஃபேக்டர்ஸ்? 3 and 5 are factorsனா நம்மளுக்கு ரிமைண்டர் 0 வரும். ஸோ அதே மாதிரி அவங்க சொல்கிறாங்க x minus 2 ஃபேக்டரு ஆஃப் px square plus 5x plus r and x minus half ஃபேக்டர். அப்படின்னா இவங்க ரெண்டு பேரும் 3 and 5 மாதிரி ஃபேக்டர்ஸ்னால் இவங்க ரெண்டு பேருக்கும் ரிமைண்டர் என்ன வரணும்? ரிமைண்டர் வந்து 0 வரணும். கரெக்டாக? ஸோ நம்ம மைனஸ் 2வை எக்ஸுக்கு வேல்யூ ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கலாம். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0 இங்கே ரைட் சைடில் ஏற்கனவே இருக்குது. மைனஸ் 2வை இங்கே கொண்டு வந்தால் ப்ளஸ் 2. ஸோ எக்ஸுக்கு எக்ஸு ஒரு நம்பர் நம்மளுக்கு 2 கிடச்சிருக்கு. எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0 + 2 2. ஸோ 2 இஸ் அ ஃபேக்டர் ஆஃப் திஸ். அதே மாதிரி எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0, மைனஸ் ஹாஃப் இங்கே வந்ததுன்னா ப்ளஸ் ஹாஃப். ஸோ 0 + half half. அப்படின்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஹாஃபும் ஒரு ஃபேக்டர் இந்த ஈக்குவேஷன். ஸோ நம்மளுக்கு இப்போ ரெண்டு நம்பர் கிடச்சிருச்சு. எப்படி 3 and 5 ஃபேக்டர்ஸ் ஆஃப் 15ஓ அதே மாதிரி எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2 அண்ட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஹாஃபும் நம்மளுக்கு ஃபேக்டர்ஸ் கிடச்சிருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணணும்? இந்த ஈக்குவேஷனில் ஒரு வாட்டி எக்ஸ் 2ஆக போடணும் அண்ட் ஒரு வாட்டி எக்ஸ் இது ஈக்குவேஷன் ஹாஃபாக போடணும். ஸோ ஃபஸ்ட்டு அதை எழுதிக்கலாம். பி நான் ரெண்டு வாட்டி பண்ண போகிறேன். ஒன்று வந்து எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2 and இன்னொரு வாட்டி x is equal to half. So px square plus 5x plus r, px square plus 5x plus r. ஓகேவா? ஸோ இப்போ x இடத்துல 2 போடலாம். p இப்போ xக்கு மட்டும் தான் ஸ்கொயர், அப்போ 2க்கு மட்டும் தான் ஸ்கொயர் போடணும். ப்ளஸ் 5, இப்போ 5க்கும் xக்கும் என்ன ரிலேஷன்? மல்டிப்ளிகேஷன். ஸோ நம்ம 5 × 2 போடலாம். And r நமக்கு தெரியாது. And this equation should be equal to 0. ஏன்னா ரிமைண்டர் 0 இருக்கணும். அப்போ 2 2s are என்ன? 2 ஸ்கொயர் என்ன? 2 2s are 4. 4 into p 4p. ப்ளஸ்ஸுக்கு கீழே ப்ளஸ் 5 2s are 10 plus r equals to 0. ஓகே, இப்போ இங்கே ஆல்ஃபபெட்ஸ் மட்டும் வச்சுட்டு நம்பர்ஸ் எல்லாம் ரைட் சைடில் கொண்டு போகலாம். அப்போ ஆல்ஃபபெட்ஸ் என்ன இருக்குது? 4p plus r and 0 ஒரு நம்பர். ஸோ ப்ளஸ் 10 இங்கே போயிடுச்சுன்னா என்ன ஆகிடும்? -10 ஆகிடும். கரெக்டாக? ஸோ 0 - 10 -10. ஸோ இதுதான் நமது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் நம்ம கண்டுபிடிச்சிருக்கு. ஓகே, ஷார்ட் ஃபார்மில் எழுதியிருக்கேன் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். இப்போது அதே மாதிரி எக்ஸில் இப்போது ஹாஃப் போட்டு பார்க்கலாம். ஸோ பி half square. What is the value of x here? Half. இதுவும் ரிமைண்டர் 0 வரணும். ப்ளஸ் 5 into x. ஸோ 5 into half plus r equals to 0. இப்போ half square என்ன? half into half வந்து 1/4. So 1/4 into p 1/4p plus 5 ones are 5/2 plus r equals to 0. இப்போ இங்கே டினாமினேட்டர் ஈக்குவலாக இல்லை. ஸோ நம்ம 4th 5th ஸ்டாண்டர்ட்லேயே படிச்சிருக்கோம். டினாமினேட்டர் ஈக்குவலாக இல்லைன்னா எல்சிஎம் எடுக்கணும். ஸோ ஆர் கீழே ஒன்றுமே இல்லைன்னா 1 வச்சுக்கோங்க. இப்போ 4க்கும் 2க்கும் எல்சிஎம் என்ன? 4. கரெக்ட்? ஸோ 4 ones are 1 into p p plus 2 2s are 4. So 5 2s are 10 plus 1 into 4. So r into 4 4r equals to 0. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் நான் p plus 10 plus 4r equals to இந்த 4 டினாமினேட்டர்லேருந்து இந்த பக்கம் கொண்டு போனால் இங்கே 4 டிவிஷன். ஸோ இங்கே போகும்போது மல்டிப்ளிகேஷன் ஆகிடும். ஸோ 0 into 4. 0 into 4 என்ன? 0. இப்போ இந்த ஈக்குவேஷனை பார்த்தீங்கன்னா நான் நம்பர்ஸை ஒரு பக்கம் கொண்டு வந்திருக்கேன். ஸோ நான் இங்கேயும் ஆல்ஃபபெட்ஸு இங்கேயே வச்சுட்டு இப்போ ப்ளஸ் 10 லெஃப்ட் சைட்லேருந்து ரைட் சைட் கொண்டு போகும்போது 0 - 10 -10. ஸோ இது நம்மளுக்கு செகண்ட் ஈக்குவேஷன். ஓகேவா?
ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன், first equation 4p plus r equals to minus 10 and second equation p plus 4r equals to minus 10. So, நான் இங்கே எழுதிக்கிறேன் 4p plus r equals to minus 10 and p plus 4r equals to minus 10. ஓகே, இதை erase பண்ணிடுறேன். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனும் எழுதிட்டேன் 4p plus r equals to minus 10, செகண்ட் ஈக்குவேஷனும் எழுதிட்டேன் p plus 4r equals to minus 10. இப்போ இது ரெண்டுத்துலேயும் பாருங்கள், இதுவும் ஈக்குவல் டு மைனஸ் 10, இதுவும் ஈக்குவல் டு மைனஸ் 10. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் சொல்கிறேன் a is equal to 3ன்னு சொல்கிறேன், b is equal to 3. இப்போ ஏவும் 3க்கு ஈக்குவல், பியும் 3க்கு ஈக்குவல்னா அப்படின்னா ஏவும் பியும் ஈக்குவல் தானே அர்த்தம், கரெக்டாக? ஏது வேல்யூ 3, பிது வேல்யூ 3னா ஏவும் பியும் ஈக்குவல். அதே மாதிரி இதுவும் மைனஸ் 10க்கு ஈக்குவல், இதுவும் மைனஸ் 10க்கு ஈக்குவல்னா இது வந்து இதுக்கு ஈக்குவல். ஸோ அதுதான் நம்ம எழுதணும். ஃப்ரம் 1 and 2 we can say that 4p plus r is equal to p plus 4r. எப்படி a bக்கு ஈக்குவல் இருந்துச்சோ அந்த மாதிரி இது இதுக்கு ஈக்குவல். இப்போ நம்ம p எல்லாம் ஒரு சைடு கொண்டு வரலாம் அண்ட் r எல்லாம் இந்த சைடு கொண்டு போகலாம். ஓகே, ஸோ 4p லெஃப்ட் சைடில் ஏற்கனவே இருக்குது, அப்போ இந்த ப்ளஸ் பி இங்கே வந்ததுன்னா ஓகே. இப்போ 4r ரைட்டில் அப்படியே இருக்குது, இப்போ ப்ளஸ் ஆர் இங்கே கொண்டு போனால் மைனஸ் ஆர். 4p இப்போ இது கூட ஒன்றுமே இல்லைன்னா 1ன்னு வச்சுக்கோங்க. 4p minus 1p is 3p, 4r minus 1r is 3r. ஸோ டிவைடிங் போத் சைட்ஸ், இப்போ நம்ம ரெண்டு சைடும் 3ஆல் டிவைட் பண்ணால் என்ன ஆகிடும், டிவைடட் பை 3 டிவைடட் பை 3, 3 3 cancel, 3 3 cancel, p equals to r. அதுதான் நம்ம ப்ரூவ் பண்ணணும்னு சொன்னாங்க, நம்ம அது ப்ரூவ் பண்ணியாச்சு. ஓகே, 11th சம் போகலாம். இப்போ 11th சம்மில் if a plus b plus c is equal to 5 and ab plus bc plus ca is equal to 10, then prove that a cube plus b cube plus c cube minus 3abc is equal to minus 25. எப்போ இந்த மாதிரி கொஸ்டின் வருதோ சில்ட்ரன், இங்கே நீங்கள் என்ன ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க அதை நல்லா கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு இது ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்கன்னா இந்த ஃபார்முலாவே நீங்கள் எழுதிடுங்க. இது தானே ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ நேராக இந்த ஃபார்முலா உங்கள் டெக்ஸ்ட் புக்கில் லாஸ்ட்டு பேஜில் இது லாஸ்ட்டு ஃபார்முலா இது எழுதிக்கோங்க. ஓகேவா? இப்போது a cube plus b cube plus c cube minus 3abc விட்டுருங்க. a plus b plus c இது வேல்யூ நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க, என்னது 5. ஸோ இது வந்து 5ன்னு எழுதிக்கலாம். இப்போது இதுக்கும் நடுவில் எந்த சைனும் இல்லைன்னா இது மல்டிப்ளிகேஷன், கரெக்டாக? ஸோ நம்ம எங்கே மல்டிப்ளிகேஷனுக்கு ஒரு டாட் வச்சுக்கலாம், கன்ஃபியூஷன் ஆகக்கூடாது. அண்ட் இது வேறு இது வேறு, ஸோ இதுவும் இப்போதைக்கு டச் பண்ண வேண்டாம், ஃபஸ்ட்டு இது மட்டும் சால்வ் பண்ணுவோம். இப்போது நான் இந்த a² + b² + c² அப்படியே எழுதிட்டு இங்கே பாருங்கள், எனக்கு ab + bc + c இது வேல்யூ தான் இருக்குது. இங்கே எல்லாமே ப்ளஸ் இருக்குது, இங்கே எல்லாமே மைனஸ் இருக்குது. ஸோ நான் என்ன பண்ணுவேன்னா இந்த மைனஸ் என்ன காமனோ அது வெளியே தூக்கி வச்சிடுறேன். இப்போது இதுக்கு நான் இங்கே ரெக்டாங்குலர் ப்ராக்கெட் போட்டுருவேன். ஸோ இந்த மைனஸ் வெளியே தூக்கி வச்சா இப்போது இவங்க எல்லாமே ப்ளஸ் ஆகிடுவாங்க. ஏன்னா நம்ம படிச்சிருக்கோம் ப்ராக்கெட்டுக்கு வெளியே மைனஸ் இருந்தால் சைன்ஸ் எல்லாமே சேஞ்ச் ஆகிடும். அப்படின்னா மைனஸ் ஏபி இப்போது ப்ளஸ் ஏபி ஆகிடும், மைனஸ் பிசி ப்ளஸ் பிசி ஆகிடும், மைனஸ் ஏசி ப்ளஸ் ஏசி ஆகிடும். எப்படி பாருங்கள், இதோட சைன் இப்போ ப்ளஸ்ஸா, மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ், மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ், மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ். அப்படின்னா நம்ம வெறும் மைனஸ் வெளியே தூக்கி போடுறதுனால இது எல்லாமே ப்ளஸ் ஆயிடுச்சு. இப்போது இங்கே 5 எழுதிட்டு a² + b² + c² மைனஸ் இப்போது ab + bc + ac நம்மளுக்கு 10 கிடச்சிருச்சா. ஸோ இந்த இடத்துல நான் இந்த வேல்யூவை தூக்கி போட்டிருக்கேன், அவ்வளோதான். இப்போது நம்மளுக்கு என்ன இல்லை, நம்மக்கிட்ட a² + b² + c² இல்லை. ஸோ இது நம்ம ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்னு வச்சுக்கலாம். இப்போ நம்மளுக்கு a² + b² + c² இல்லைன்னா நம்ம யோசிக்கணும், இந்த a² + b² + c² எதில் வரும், அண்ட் இங்கே a + b + c கொடுத்துருக்காங்களே. ஸோ இது ரெண்டுமே கனெக்ட் பண்ணுங்கள், அப்போது நம்மளுக்கு ஞாபகம் வரும் a + b + c ² ஒரு ஃபார்முலா இருக்குது. அங்கே நம்ம இந்த 5 a + b + c இடத்துல போடலாம். அண்ட் அதில் a² + b² + c² வருது, ப்ளஸ்
2ab plus 2bc plus 2ca. ஸோ நாம் இந்த ஃபார்முலாவை ஃபஸ்ட்டு எழுதிடணும். இப்போது a plus b plus c இடத்துல நான் என்ன எழுதலாம்? 5. ஸோ இங்கே 5 எழுதணும். ஆனால் இங்கே ப்ராக்கெட் இருக்குது, ப்ராக்கெட் போடுங்க. இங்கே ஸ்கொயர் இருக்குது, ஸ்கொயரும் போடுங்க. a ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் சி ஸ்கொயர் கண்டுபிடிக்கிறதுக்கு தானே நம்ம இந்த ஃபார்முலா எழுதியிருக்கோம். ஏன்னா இது கண்டுபிடிச்சா தான் நான் இங்கே சப்ஸ்டிடியூட் பண்ண முடியும். அப்படின்னா என்கிட்ட இது இல்லை, அப்படியே வச்சுக்கோங்க. இப்போ இதில் பாருங்கள் 2 காமனாக இருக்குது. 2ab அப்படின்னா என்ன அர்த்தம்? 2 into a into b. 2bcனா 2 into b into c. 2caனா 2 into c into a. அப்படின்னா மூணுத்துலேயும் காமன் 2 இருக்குது. ஸோ நான் 2 வெளியே வச்சா அப்போ என்ன எனக்கு இங்கே பேலன்ஸ் இருக்கும்? ab ப்ளஸ் bc ப்ளஸ் ca. இதுதான் நம்மக்கிட்ட இருக்கும். ஸோ 5 ஸ்கொயர் என்ன? 5 into 5 25. இது நம்மளுக்கு தெரியாது, இது இப்படியே இருக்கட்டும். ப்ளஸ் இப்போ 2க்கும் இதுக்கும் எந்த சைனும் இல்லைன்னா என்ன அர்த்தம்? மல்டிப்ளிகேஷன். ஸோ 2 இன்ட்டு இப்போது நம்மளுக்கு தான் ஏபி ப்ளஸ் பிசி ப்ளஸ் சிஏ என்ன இருக்குன்னு தெரியுமே, நம்ம என்ன எழுதிடுவோம்? 2 into 10. ஸோ 2 into 10 என்ன? 20. ஸோ நேராக நான் 20 எழுதிடுவேன். இப்போது இந்த ப்ளஸ் 20 ரைட் சைடு ஈக்குவல்ட்டுக்கு ரைட் சைடில் இருக்குது. ஸோ இந்த ப்ளஸ் 20 நான் எங்கே கொண்டு வந்தால் என்ன ஆகிடும்? 25 minus 20 is equal to a square plus b square plus c square. ஏன்னா இது மட்டும் தான் இங்கே இருக்குது, இதுதான் நான் இங்கே ஷிஃப்ட் பண்ணிட்டேன். அப்போ 25 minus 20 என்ன? 5. ஸோ எனக்கு செகண்ட் ஈக்குவேஷன் மூலியமாக a square plus b square வேல்யூ வந்து 5ன்னு தெரிஞ்சிருச்சு. ஸோ இந்த செகண்ட் ஈக்குவேஷனை நான் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில் போடுறேன். ஸோ இந்த a ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் சி ஸ்கொயர் நீங்கள் திருப்பி இது இங்கே எழுதணும். ஓகேவா? இந்த ஈக்குவேஷன் திருப்பி இங்கே எழுதுங்க. இப்போ இடம் இல்லைன்னா நான் இங்கேயே a ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் சி ஸ்கொயர் இடத்துல என்ன எழுதிடுவேன்? 5. ஓகே, இப்போ ப்ராக்கெட்டில் இருக்கிறது தான் ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணணும். ஸோ 5 இன்ட்டு 5 minus 10. ஒரு ப்ளஸ்ஸு ஒரு மைனஸ் இருந்துச்சுன்னா மைனஸ் சப்ட்ராக்ட் பண்ணி சைன் ஆஃப் கிரேட்டர் நம்பர் போடணும். ஸோ 5 into minus 5 என்ன? 5 5s are 25 and 5 சைன் ப்ளஸ்ஸு ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ். இப்போ பாருங்கள், இது வந்து a cube ப்ளஸ் b cube ப்ளஸ் c cube minus 3abc தானே கண்டுபிடிச்சிட்டு இருந்தோம். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு minus 25 வந்துருச்சு. அதுதான் நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஸோ hope you understood this sum children. Next class la sums வேற பார்க்கலாம்.